என்னங்க என்னங்க ம் ஒரு பொம்பளை புள்ள நம்ம பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ராத்திரி முழுக்க தங்கியிருக்கா. அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்க. என்ன பேச சொல்ற? உன் பையன் முடிவு பண்ணிட்டான். நீங்களும் வார்த்தை எடுத்து ஏத்துக்கிட்டீங்க. இனிமே நான் என்ன பேசுறது? அதுக்காக அந்த பொண்ணை பத்தி நாம விசாரிச்சு தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? ஏய்யா, பொண்ணு பார்க்க நல்ல லட்சணமா தான் இருக்கு. மருமக சொன்ன மாதிரி சீக்கிரம் பேசி கால் கட்ட போட்டுடலாமே. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவனுக்கு ஒரு பொறுப்பு வந்துரும்ல. பையன்ட்ட நீங்களே என்னன்னு கேளுங்க. கண்ட கழுத நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா ஓன் நம்பர் தான் இல்ல. டேய், அறிவு கேட்டவனே, மாமா மாமா கிருஷ்ணா கிட்ட பேசினியா இல்லையா? ட்ரை பண்ணுங்க மாமா, லைன் கிடைக்கல. எப்போ? நேத்து நைட்டு. உன்னை திட்டுறதுல தப்பு இல்லடா. ஆமாங்க மாமா. இப்போ ஃபோன் போடு. ஆ ஸ்பீக்கர் ஆன் பண்றா. சரிங்க மாமா. ஹலோ, எங்க இருக்க மாப்ள? ரூம்ல. சொல்லு மாமா. உன் லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சிச்சு மாப்ள. எப்படி தெரியும்? ஒருவேளை திவ்யா சொல்லிட்டாலோ? மாப்ள அவ எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சொல்லிட்டா. அப்பா அப்பா என்ன சொன்னாரு? ஸ்பீக்கர்ல போட சொன்னாரு. நல்லா கேட்கட்டும். எனக்கு என்ன பயமா? நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சரி சரி. நீ எப்போ வர மாப்ள? நான் ரொம்ப பிஸி மாமா, நிறைய வேலை இருக்கு. வேலையெல்லாம் இருக்கட்டும். நாளை காலையில அவனை இங்க வர சொல்லு. அப்பா, சொல்லு திவ்யா, இப்போ நம்ம எங்க போறோம்? வாங்க நீ. வீட்ல இருந்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, சுத்தி பார்க்க வேணாமா? இந்த வழியா பஸ் ஸ்டாப் போலாமா? போலாம், ஆனா ரொம்ப சுத்து. ஏன் நீங்களே போய் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? யார் திவ்யா இது? இவங்க காயத்ரி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. திவ்யா, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். வீட்ல போய் பேசிக்கலாம். இல்ல, அர்ஜென்ட். சத்யா வெங்க ஆளே காணோம். வீட்ல தான் இருக்கா? கோயம்புத்தூர்ல உள்ள ராஜா அண்ணனை மறந்துடாதீங்க. யாரு? இரு நான் போய் பார்க்கறேன். டேய், போய் தேடுங்கடா. வாடா. டேய், எங்கடி ஸ்வேதா? ஸ்வேதாவா? ஸ்வேதா இங்க எங்க இருக்கா? யோ, சும்மா இருக்க மாட்டே. எங்கடி உன் தங்கச்சி? அவ ஜெயில்ல இருக்கா. பரோல்ல வெளியே வந்த அவளை அங்கேயே தூக்கியிருப்ப. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. எங்கடி அவ? சொல்லு. சரி, வர வையே. அண்ணே, இங்க இல்ல, அவ வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. உன் தங்கச்சிக்கு எல்லாமே நீதான்னு எனக்கு தெரியும். அவளை எவ்வளவு நாள் உன்னால மறைச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறேன்? உன் கல்யாணத்துக்கு தானே ஆசையா பரவல வெளியே வந்திருக்கா. அதான் அவளோட கடைசி ஆசைன்னு சொல்லி வை. டேய், எப்படி இருந்தாலும் அவ கல்யாணத்துக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம் அவளை. வாங்கடா. அண்ணி, டைம் ஆயிடுச்சு, போலாமா? தாத்தா, தாத்தா, என்னாச்சு தாத்தா? தாத்தா, என்னாச்சு? சொல்லுங்க தாத்தா, என்ன பண்ணுது? என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, தாத்தா வடிக்கிறா. வாங்க சொல்றேன். அங்க பாருங்க. ஐயோ, வீட்டுக்கு வந்த பொண்ணு காரையும் தாத்தாவையும் கடத்திட்டு போறாளே. டேய் சிவா, அம்மா அங்க. என்னம்மா
என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, வெறும் கேஸ் ட்ரபிள் தான். போய் பாருங்க. ஒரு கால் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிங்க. ஹலோ அக்கா, நான் ஸ்வேதா பேசுறேன். ஏய், எங்கடி இருக்க? வர வழியில ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். பிரச்சனையா? என்னடி ஆச்சு? பயப்பட அளவுக்கு ஒன்றும் இல்லக்கா. ஒரு லூசுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு லூசு குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் விடு, நான் கிளம்பி வரேன்னு சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஏய், இருடி. நீ வேற இங்க இருக்கிற நிலைமை புரியாம நீ பாட்டுக்கு எதோ பேசிட்டு இருக்க. என்ன நிலைமை? நான் இன்னும் உன்னை பத்தி இங்க யார்கிட்டயுமே சொல்லல. உன் தங்கச்சி வரதா நீ யார்கிட்ட சொல்லணும்? என் தங்கச்சி ஜெயில்ல இருந்துல வரா. அத நான் மத்தவங்களுக்கு புரிய வைக்க வேணாமா? அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேக்குறேன். அதுக்குள்ள என் பரோல் டைமே முடிஞ்சிரும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் கிளம்பியாச்சு, வந்துகிட்டு இருக்கேன். இத பாரு, நீ இங்க வந்த என் கல்யாணமே நின்னு போயிரும். பரவாயில்லையா? இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு. அதாண்டி உனக்கு சேஃப். இதை விட நான் ஜெயில ரொம்ப சேஃபா இருந்தேன்க்கா. நான் சொல்றது கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு. சரியான நேரம் பார்த்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு நானே உனக்கு சொல்றேன். ஓகே? ஹலோ அக்கா. கேட்க மறந்துட்டேன். அவர் நண்டு தின்னேன்னு சொன்னாரே, ஏன் நண்டெல்லாம் கொடுக்குறீங்க? நாங்க குடுக்கறது இல்ல, எங்கேயாவது தேடி போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு. இதுக்கு என்ன மருந்து தரலாம் டாக்டர்? மருந்தா? காலையில 2 மாலையில 2 பூண்டு கொடுங்க. பூண்டா? பின்ன தின்ன நண்டெல்லாம் கேஸா வெளியில வர வேணாம். சரி, கூட்டு போங்க. நீங்க போங்க மாமா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி வாங்க போலாம். வாங்க. பார்த்து கூட்டிட்டு வாடா. வாடா பெரிய மனுஷா. காலேஜுக்கு படிக்க போனியா இல்ல லவ் பண்ண போனியா? போடா போடா. மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வாடா. எடுத்துக்கங்க. வாடா. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறான். எல்லாத்தையும் பண்ணிட்டியா? சும்மா இருமாமா. ஆமா, என்ன சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு எதுக்குடா இப்படி பண்ண? ஷோ, அப்படி என்னடி பண்ண? அத நீ அவங்க கிட்டே கேளு. இவங்க கிட்ட நீ அனுப்புனியே அந்த பொண்ணு கிட்ட. நான் அனுப்பிச்சேனா? காயத்ரியா சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா? எங்கடி இருக்கா? ரூம்ல. ஐ டேய், எங்கடா போற? டேய், சொல்லிட்டு போறா. என்ன தாத்தா, உன் பேரன் போற வேகத்தை பார்த்தா வெறும் பார்க்க மட்டும் போற மாதிரி தெரியல, பாஞ்சிருவானோ? பாஞ்சா என்னடா தப்பு? அவன் ஏன் பேரன், அப்படித்தான் இருப்பான். நீ போ. சாருக்கு கதவு தட்டிட்டு உள்ள போற பழக்கம்லாம் கிடையாதா? ஏய், நீ எப்படி இங்க? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, நீ பஸ்ல மிஸ் பண்ண செயினை கொடுத்துட்டு போலான்னு வந்த. நீ தான் என் செயினை திருடினியா? திருடி. திருடியா? போன போதுன்னு செயினை கொடுக்கலான்னு வந்தா நல்ல பட்டம். அப்போ உன்னதான் எங்க வீட்ல எல்லாரும் காயத்ரி நினைச்சிட்டு இருக்காங்களா? அட டியூப்லைட், இப்பதான் புரியுதா உனக்கு? நீ எதுக்கு என் லவர்னு சொன்ன? நான் எங்க சொன்னேன்? உன் வீட்ல இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு சுத்துறாங்க. சரி, செயினை கொடுத்தல்ல, கிளம்பிட்டே இருக்க வேண்டியதானே? சரி ஓகே, என் பேக் கொடு, நான் போயிட்டே இருக்கேன். பேகா? எந்த பேக்? உன்னால நான் பஸ்ல மிஸ் பண்ண பேக். ஓய், என்கிட்ட எந்த பேகும் கிடையாது. முதல்ல கிளம்பு. விளையாடாத. அந்த பேக்ல முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கு. அது இருந்தா தான் என்னால போக முடியும். ஏய், நான் தான் என்கிட்ட இல்லைன்னு சொல்றேன்ல. உன் பொருளை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். நான் ஏன் பாத்துக்கணும்? இந்த பாரு, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. பொருளை எங்க விட்டியோ அங்க போய் தேடு, அப்பதான் கிடைக்கும். இப்ப கிளம்பு. நான் ஏன் போகணும்? என் பேக் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ஏய், நான் ஏன் உன்கிட்ட கெஞ்சணும்? வா. ஏய், கையை வாங்குறேன்ல. விடு கையா. எதுக்கு இப்படி அண்ணி எடுத்துட்டு வர? அண்ணியா? ஒடி லூஸ். டேய், முதல்ல அவ கைய விடு. வா. காயத்ரி, என்னமா ஆச்சு? ஐயோ, இவ காயத்ரியே இல்ல. அப்பா அவ கொண்டு வந்த குடும்ப நகை கொண்டு வரல தாத்தா, திருடிட்டு வந்திருக்கா. டேய், ஏன் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு பரவாயில்ல வந்திருக்கான்னு சொல்லேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அவன் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்றும் காதுல பூ சுத்திக்கிட்டு இல்ல. கிருஷ்ணா சொல்றதுதான் உண்மை. சொல்லு, நீயே உன் வாயால என்ன நடந்ததுன்னு சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி கிருஷ்ண என்ன லவ் பண்ணல. கேட்டுக்கங்க. இந்த செயினை கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் என் மேல காட்டின பாசம் என்னை எதையும் சொல்ல விடாம தடுத்துருச்சு. உங்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க.
ஆனா நான் கிருஷ் மேல வச்சிருக்கிற லவ் மட்டும் உண்மை. என்ன வேற எதுவும் கேட்காதீங்க. நான் போறேன். கிளம்பு. நில்லுமா. அவனும் வந்துருட்டும் தான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்காம இருந்தேன். உங்க 2 பேரையும் வச்சு கேட்குறேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவளை போய் கேக்குறீங்க? என்ன நடந்தது நான் சொல்றேன். நீ பேசாம இரு. நீ சொல்லுமா. நானும் கிருஷும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தோம். 2 பேருக்கும் இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவர் என்ன பாக்குறதோ பேசுறதோ இல்ல. அதான் அவரை நேர்ல பார்த்து சாரி கேட்கலான்னு வந்தேன். என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. ஐயோ, பொய் பொய் எல்லாமே பொய். ஏய், இப்ப என்னத்துக்கு அழுதுட்டோம் பண்ற? தப்பானவங்களை விசாரிச்சா உண்மை வரும், அப்பாவிங்களை விசாரிச்சா அழுகுதான் வரும். இப்படிப்பட்ட பவித்திரமான மனசுல இருந்தாண்டா பரிசுத்தமான வார்த்தைகள் வரும். ஆண்டவரே, ஆமென். டேய் பேராண்டி, ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருக்கியடா. நம்ம குடும்பத்து பையன் செய்யற வேலையாடா இது? அந்த முகத்தை பாருடா, தப்பு பண்ற முகமாடா அது. நல்ல வேலை இங்க யாருக்குமே அறிவில்ல. என்ன சிரிக்கிறா? நம்ம சொன்னா நம்பாதுங்களே. ஏன் பிள்ளையாடா நீ? உன்னை நான் இப்படி வளர்த்தேன்? ஃப்ராடு ஒரு பொண்ணை போய் ஏமாத்திருக்க. ஏ லூசு, புரியாம பேசாதடி. அவ சொல்றத நம்புறீங்க? உங்க வீட்டு பையன் தானே நானு. நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? அதுவும் சரிதான். நம்ம வீட்டு பையனை நம்மளே சந்தேகப்பட்டா இப்படி? இந்த பொண்ணு தான் கிருஷ்ணாவோட லவ்வர்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி கேளுங்க மாமா. என்ன ஆதாரமா? குடும்ப நகையை கொண்டு வந்திருக்காங்க. இவன் எப்ப வருவான்னு அண்ணி தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். அதிக பேசி வாய் முறி. நீ பேசாதடா. பெரிய இவனாட்டம். அப்படி இவதான் என்ன உண்மையா லவ் பண்ணானா என்ன பத்தி என்ன தெரியும்னு சொல்லுங்க. ஏய், ரொம்ப நடிக்காத. என்ன பத்தி என்ன தெரியும்னு சொல்லு. கிருஷ், உன்னை பத்தி விடு. உன் ஃபேமிலியை பத்தி நீ என்கிட்ட சொன்னப்போ உன் ஃபேமிலியே என்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. ஏய், உன் அம்மா உள்ளங்கையில வச்சு என்ன தாங்குவாங்கன்னு சொன்ன. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அதுக்கும் மேலேயே இருக்காங்க. நீ என்ன வெறுக்கிறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா எப்படிப்பட்ட குடும்பம் உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிறியன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அத்தை, நீ செத்த. அவர் என்ன வெறுத்தாலும் நீங்க அவரை வெறுத்துறாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை வெறுக்க உனக்கு எப்படிடா மனசு வந்தது? உன் பர்சனாலிட்டிக்கெல்லாம் அண்ணி மாதிரி ஒருத்தன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. உன் சைடு ரொம்ப வீக்கா இருக்கேப்பா. அவர் எதுவும் சொல்லாதீங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க. பாத்தியாடா மாதருள்ள மாணிக்கத்தை, தேர்ல ஏத்த வேண்டிய தெய்வத்தை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களடா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவா? அப்போ இந்த ஜென்மத்துல நீ நண்டு சாப்பிடறத விடுறதா இல்ல? சு, இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். தாத்தா, அவ நடிக்கிறா தாத்தா. ஆமா தாத்தா, நாடகம் முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். நில்லுமா. இந்த வீட்டு விட்டு வெளியே போறது நீ இல்ல, அவன்தான். யாருக்கும் தெரியாம குடும்ப நகை எடுத்துட்டு போன இவனை நான் எப்படி நம்புறது? இவன் போய் சொல்றான்னாலே நீ சொல்றது உண்மையாதாம்மா இருக்கும். அப்பா, ஒரு பொண்ணோட சாபம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டா அவன் இங்க இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது போகட்டும். இதான் என் முடிவு. நீ உள்ள போமா. ஏ உருளைக்கிழங்கு உருளு. மா. ஏய், மா சிரிக்கிறாமா? மா சிரிக்கிறா பாருங்க. ச்சே, அழுகிறது மட்டும் பாக்குதுங்க. மாப்ள, நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல. ஓ மாமா, உன் மேல சத்தியம் மாமா. அவளை ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். இந்த செயின் எப்படி மிஸ் ஆச்சு, அது எப்படி அவ கைக்கு போச்சு, அவ ஏன் இங்க வந்திருக்கா, ஒண்ணுமே புரியல மாமா. டேய், தெரியாம அவளை பாக்கிறதுக்கு பாஞ்சு போனேன். காயத்ரி நினைச்சு தானே மாமா போனேன். இப்ப நீ கூட நம்ப மாட்டேங்கிற பாரு. மாப்ள, நீ என்னதான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து திருவிளையாடலே பார்த்தாலும் நீ வேற விளையாடல் பாக்குறதா தான் நினைப்பாங்க. ஏன்னா உன் நிலைமை அப்படி. அதுவும் சரிதான் மாமா. அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு வழி சொல்லு மாமா. உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. சிச்சி இல்ல. சத்தியமா? சத்தியமா. மதர் ப்ராமிஸ்? யோ, வீட்டை விட்டு துரத்த வழி சொல்லியா? உன்கிட்ட இருந்து அவளை பிரிக்கிறேன். பதிலுக்கு என் கூட அவளை சேர்த்து வைப்பியா? பாத்தியா பாத்தியா உரைக்கிற. உனக்கு அவளுக்கு ஏதோ இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சேர்த்து வைக்கிற, சத்தியம் பண்ணு. யோசிக்கிற பார். முதல்ல பிரி. சரி வா, நம்ம வசந்த மாளிகையில ரூம் போட்டு யோசிப்போம். ஏன் அதுக்குள்ள போனாதான் உனக்கு ஐடியா வருமா? இல்ல, ஊர்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா, அது உள்ள போனாதான் ஐடியா வரும்.